அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இதுவரைக்கும் நம்ம திசாபுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் ராகு திசையில் செவ்வாபுத்தி எப்படி இருக்குங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ராகு திசையில் செவ்வாபுத்தி. இந்த ராகு திசையில் செவ்வாபுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு திசை நடக்குது, அது செவ்வாபுத்தி நடக்குது. இப்படி இருந்தால் ஒரு ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6, 9, 11 ராகு இருந்தால் யோகம். ஆனால் செவ்வாய் ராகுக்கு 6, 2, 4, 6, 8, 12 இல்லாமல் ராகுக்கு 1, 3, 5, 7, 9, 11 அவருடைய தசாநாதனுக்கே அது ஒரு ஒத்தப்பட ராசியாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டங்களில் இடம் வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறது, தொழில்துறை அமைக்கிறது, பூர்வீகத்தை போய் பலப்படுத்துறது, இந்த விஷயங்களெல்லாம் நிறைய நடக்கும். அப்போது அந்த ஜாதகத்துக்கு முன்னோர்கள், அந்த காலத்தில் ராகுனாலே தாத்தா, அந்த காலத்தில் முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் நிறைய பண்ணணும். இந்த ராகு திசையில் செவ்வாபுத்தி வந்தால் பூமி ஒரு விரயம் பண்ணி ஒரு கிரயம் பண்ணுவாங்க, ஒரு சொத்து வாங்குவாங்க, ஒரு வீடு வாசல் கட்டுவாங்க, ஒரு வண்டி வாகனத்தை உறுதிப்படுத்துவாங்க. இந்த விஷயங்களெல்லாம் ராகு திசையில் செவ்வாபுத்தி பண்ணும். அப்போ இந்த ராகு திசையில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அடிபட்டு போகும். இதில் ராகு திசையில் செவ்வாபுத்தி நடக்கும்போது கூட பிறந்தவர்களோட ஒரு அந்யூன்யமாக இருக்கக்கூடியது கொஞ்சம் கேப்பு வரும். ஏதோ ஒரு சங்கடங்கள், ஒரு சலிப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் வரும். இது எல்லாம் நம்ம சரி பண்ணித்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும். அப்போது நம்ம ஜாதகத்துக்கு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் உருவாக்கி வச்ச சில விஷயங்களெல்லாம் அந்த காலத்தில் பாருங்களேன். அப்போ ராகுன்னா தாத்தா, செவ்வாயினா முருகர். அப்போது ராகு திசை நடக்கிறவங்க, செவ்வாபுத்தி நடக்கிறவங்க 2 கோயிலுக்கு போயிட்டு வரணும். நாகம்மா கோயிலுக்கு போகணும். நாகூர் நாகராஜா கோயிலுக்கு ராகு திசை நடக்கிறவங்க போயிட்டு வரணும். இந்த செவ்வாய் என்பது முருகர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்போ ராகு திசையில் செவ்வாபுத்தி வரும்போது கரெக்டாக பாருங்கள், இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இந்த கோவில்களை நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். பாருங்கள், ராகு என்பது எங்கே இருக்குது? அங்கே நாகூர் நாகராஜா கோயில். நாகூர் நாகராஜாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்தலம். அது கேரளா பக்கத்தில், கேரளா பார்டரு. அந்த இடத்துல நாகூர் நாகராஜன்னு போடுங்க. அது சுயம்பு. ஆதி காலத்திலேயே நாகூர் நாகராஜா கோயில் ரொம்ப ஃபேமஸ். அந்த கோவில் இருக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்க வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அப்போது இது ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா தெய்வ அம்சமான ஒரு யோகம் எதுன்னா நாகூர் நாகராஜா கோயில். நிறைய பேர்த்துடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கும். காளகஸ்தி போயிருப்பாங்க, திருநாகேஸ்வரம் போயிருப்பாங்க, திருப்பாம்புரம் போயிருப்பாங்க. நாகூர் நாகராஜா கோயிலுக்கு இது வரைக்கும் அதிகமாக போக மாட்டாங்க. ஏன்னா யாராவது சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அப்போ யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்க நாகூர் நாகராஜா கோயிலுக்கு போயிட்டு வரணும். நாகூர் நாகராஜாங்கிறது ரொம்ப ஃபேமஸான சாமி. அங்கே பார்த்திங்கன்னா மதுளை சுற்றி ராகு கேது அம்சம்தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ராகு கேதுடைய அம்சம் பலமாயிட்டாலே அந்த ஜாதகத்துக்கு எல்லா யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்குரிய வேலைகள் எல்லாம் நடக்க அது ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிச்சிடும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எதுவும் இயங்குவதில்லை. நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பிறக்கும்போது என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும். அப்போது ராகு திசையில் செவ்வாபுத்தி. அப்போ செவ்வாய் என்பது சகோதரகாரகர், ராகு என்பது தாத்தா பாட்டி. அப்போ இவங்க எல்லாம் கனெக்ட் ஆகும்போது பூமி பிரச்சனைகள் நாளைக்கு வராமல் பார்த்துக்கணும். இந்த செவ்வாயினாலே பூமி தான். இந்த பூமிக்கும் நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறனால அது ராகு திசையில் செவ்வாபுத்தி வந்தால் அந்த விஷயத்தை செய்யும். அப்போ இது ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்ன திசையில் இன்ன புத்தி நடந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த திசாபுத்தி முடி வரைக்கும் அந்த யோகமெல்லாம் வேலை செய்யும்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் எழுதிட்டாங்க. அதனால தான் அந்த திசாபுத்திக்கு பலன். அப்போ திசை எங்கேருந்து பிறந்து வருது? நட்சத்திர அடிப்படையிலேருந்து வருது. ஜாதகம் தனி, திசைகள் தனி. இந்த 2 கனெக்ட் பண்ணித்தான் ஒரு லைஃபே அமைக்குது. இப்போ நீங்கள் எல்லா நட்சத்திரம் சொல்கிறீங்க, ராசி சொல்கிறீங்க, லக்னம் சொல்கிறீங்க, ஜாதக கட்டத்தை போய் நீங்கள் ஒரு அர்ச்சனையை பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு வச்சு பூஜை பண்ணுறீங்க. ஆனால் நட்சத்திரம் அடிப்படையாக வரும்.
நீங்கள் பிறக்கும்போது தாயுடைய கர்ப்பத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையுடைய திசை முதல் வரும், அந்த அதிபதியுடைய திசை முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் எல்லா திசாபுத்திகளும் கனெக்ட் ஆகும். நம்ம மேலே வந்து உட்கார்ந்து வழி நடத்துறதுக்கு அந்த யோகம். அப்போ பாருங்களேன், அப்போ நம்ம ஜாதகத்தில் மென்மேலும் அடுத்தடுத்து வளர்ச்சிகளுக்கு போகிறதுக்கு ஒரு சிறப்பான காலங்களை வந்து உருவாக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் இது எல்லாமே கரெக்டாக உருவாக்கியிருக்காங்க. இது வழியில் தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகுது. அப்போ நம்ம பாரம்பரியமாக நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணால் தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் எது நடக்க சொல்லுங்கள்? அதை யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணுமா? அப்போ நம்ம ஜாதகத்துக்கு ராகும் செவ்வாயும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அதனால தான் அந்த ராகு செவ்வாய் இருந்தால் மயில் வாகனம் முருகர். முருகர் பக்கத்திலே பாம்பு இருக்கிறனால தான் முருகனை வழிபாடு பண்ணாலே ராகு திசையில் செவ்வாய் ஊற்றி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அவர் பாம்பு பக்கத்துலேயே இருக்கும். ஃபேமஸ் கடவுளெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ பெருமாள் வந்து பாம்பு மேலேயே படுத்துக்கிட்டார். அதுபோக முருகர் வந்து பாம்பு பக்கத்திலே வச்சுக்கிட்டார். சிவன் பார்வதி கழுத்தில் பாம்பு இருக்குது, கருமாரி அம்மா கூட பிடிச்சிருக்குது. அப்போ இது எல்லாமே பாம்பு தெய்வங்கள் இருக்கா இல்லையா? அப்போ ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடந்தால் முருகனை நல்லா வழிபாடு பண்ணலாம். இதில் வந்து மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் வீடு முருகன், திருப்பரங்குன்ற முருகனை கும்பிடலாம். அதுலேயே வந்து திருப்பரங்குன்ற முருகன் சிறப்பு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சிவனுக்கு எதுக்கால நந்தி இருக்கும், விநாயகருக்கு எதுக்கால வாகனம் இருக்கும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிபராசத்தின்னு வேல் இருக்கும். இப்படி எல்லா உருவங்களையும் எதுக்கால வச்சு பதைச்சிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் உருவாக்கினது தானே, அது மூலயமா வரக்கூடிய யோகம் தானே. அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் அது எப்படி நடக்கும்? அப்போ பிறப்பம்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியம்தான் ராகு திசையில் செவ்வாய் புத்தி. அப்போ செவ்வாய் புத்தி எல்லாருக்கும் வரும். ஆனால் கோவிலுக்கு போனாலும் இந்த தாக்கத்தை குறைக்கலாம். அப்போ நீங்கள் இந்த 2 கோவிலுக்கும் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கர்ம வினை தோஷமும் நிவர்த்தியாகும். பாருங்கள், இது எல்லாமே மக்களுக்காக ஒரு இருக்கக்கூடிய ரகசியம். அப்போ நம்ம முன்னோர்கள் இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் திசா புத்தி நடக்க வரைக்கும் ஒரு திசையில் ஒரு புத்தி முடிய வரைக்கும் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு ஜோசியர் சொன்னால் அதை செய்யவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் இந்த புத்தி முடியட்டுங்க, எதாக இருந்தாலும் இந்த திசை முடியட்டும், எது வந்தாலும் பேசிக்கலாம், பொறுமையாக காலத்தை நகர்த்துவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம்? இன்றைக்கி அப்டேட்டு என்ன இருக்குதோ தேடுன்னு தேடி அது நல்லதோ கெட்டதோ டக்குன்னு மாட்டிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாமே நீதியாக கடவுள் வந்து கரெக்டாக வச்சுருக்கும்போது அந்த பொறுமையும் நிதானமும் தான் அவங்க வாழ்க்கை வழி நடத்துச்சு. அந்த பொறுமையும் நிதானம் தான் வாழ்க்கையவே வழி நடத்துச்சு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருப்பார். அப்போ நம்ம முன்னோர்கள் இது வழியில் நம்மளுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்வதற்கு உண்டான யோகத்தை பலப்படுத்துறதுக்கு இதுதான் காரணம். அப்போ நம்ம முன்னோர்களுடைய வம்சாவளியில் தானே இதெல்லாமே கிடைக்குது. இதெல்லாமே ராகு திசையில் செவ்வாய் புத்தி தான். அதனால் இந்த ஜாதகத்துக்கு ராகு திசையில் செவ்வாய் புத்தி எது நடந்தாலும் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய பிரச்சனையை கிளியராக செய்யறதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த ராகு இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது வந்து உங்களுக்கு 2 நாளில் இது கிடச்சிரும். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாமே இது கிடச்சிரும். அதே போல் நம்ம ஜாதகத்தில் மெயினாக பார்க்கும்போது ஜோதிடம் பார்க்குறோம், பிரசனம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். இது எல்லாம் பார்த்து மக்களுக்கு எல்லாமே சொல்கிறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுக்கிறதுல 1500 பதிவுகள் வீடியோவாக கொடுத்துருக்கேன். இது நீங்கள் எல்லா மக்களும் போய் ஆதிகால பரிகாரத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோம். நிறைய பேர்த்த அழைச்சிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறோம். திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போகிறோம். இது எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.